வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு டாக்டர் பிஎம் டைம்ஸ். நண்பர்களே, நம்ம இந்த பதிவில் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் நம்மளுக்கு எப்படி கெடுதல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் குழந்தைகள், ஆஃபீஸ் போகிறவங்க, எங்கேயாவது நம்ம வெளியே போனால் டிஸ்போசபிள் வாட்டர் பாட்டில் எல்லாத்துலேயும் பிளாஸ்டிக் வந்து நீக்கமர நிறைந்திருக்கிறது. ஸோ பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணால் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை உற்பத்தி செய்யும் போது உபயோகப்படுத்துகிற பிஸ்பினால் ஏ மற்றும் டேலேட்ஸ் என்ற வேதிப்பொருள்கள் இரண்டுமே நம்மளுக்கு ரொம்ப கெடுதல் தரக்கூடியது. இந்த பிஸ்பினால் ஏங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு நம்ம குடிக்கிற தண்ணீரோட சேர்ந்துடும். அது வந்து ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் போல ஒரு வேதியியல் தன்மை கொண்டது. ஸோ ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனோட கன்ஃபியூஸ் பண்ணி நாளடைவில் அது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த டேலேட்ஸ் என்ற வேதிப்பொருள் நம்மளுக்கு நாள்பட அது உபயோகப்படுத்தும் போது அணுக்களை சேதம் செய்யக்கூடிய தன்மையும் அதுக்கு இருக்கு. ஸோ இந்த பிஸ்பினால் ஏ மற்றும் டேலேட்ஸ் அதிகமாக கரைகிறது எப்போ நடக்கும்னா, பாட்டிலை காரில் வச்சுட்டு அந்த காரை வெயிலில் பார்க் பண்ணுறோன்னு வைங்க, அந்த பாட்டில் தண்ணி எடுத்து குடித்தோம்னா அதனால இந்த பிஸ்பினால் ஏ மற்றும் டேலேட் நீரில் கரையிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. மேலும் ரொம்ப சூடான தண்ணியை பாட்டிலில் ஊற்றினோம்னா இந்த அதிகப்படியான சூடுனாலையும் இந்த பிஸ்பினால் ஏ மற்றும் டேலேட்டை கரைஞ்சு தண்ணீரில் சேருவதற்கான வாய்ப்பு அதிகம். மேலும் இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, நாள்பட யூஸ் பண்ண பாட்டில் ஒரு மாதிரி ஒரு கொலாப்ஸ் ஆகிற மாதிரி நெகிழ்வோட ஆகும். இந்த நெகிழ்வு தன்மை வந்துட்டாலே இந்த கெமிக்கல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிருச்சு, தண்ணீரை கலக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக அது தண்ணீரில் கலக்கிறதுனால ஒரு நாள்பட யூஸ் பண்ணுற பாட்டில் தண்ணீரோட டேஸ்ட்டே மாறி இருக்கிறத நம்ம உணர்வு பூர்வமாக உணரலாம். அது மட்டும் இல்லாமல் வாய் வச்சு குடிக்கும் போது வாய் மூலமாக அந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலில் தொற்று ஏற்பட்டு கிருமிகள் வளர்வதற்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அதுவும் இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் ஸ்கிராச்சஸோட இருக்குதுன்னு வைங்க, அந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் கிருமி வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் இந்த வாட்டர் பாட்டில்கள் நாள்பட உபயோகப்படுத்த அதிலிருந்து மைக்ரோ பிளாஸ்டிக் எனப்படும் நுண் துகள்கள், பிளாஸ்டிக் துகள்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரோட சேர்ந்து அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கும் நம்ம குடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் என்ன பண்ணுன்னா, அது போய் முக்கியமான உறுப்புகளில் நாளடைவில் படிய ஆரம்பிச்சிடும். கிட்னி, லிவர் போன்ற உறுப்புகளில் போய் படிஞ்சு அதனால நம்மளுக்கு சில உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதையெல்லாம் தடுப்பதற்கு நம்ம பிஸ்பினால் ஏ இல்லாத உபயோகப்படுத்தாத வாட்டர் பாட்டில் அப்படின்னு லேபிள் பண்ணி வரும், பிபிஏ ஃப்ரீ வாட்டர் பாட்டில், அந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை யூஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டிலை யூஸ் பண்ணணும். கொதிக்கும் பொருள்கள், உணவுப் பொருள்களை பிளாஸ்டிக்கில் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. உணவுப் பொருளை சூடு பண்ணுறது பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்போசபிள் வாட்டர் பாட்டிலாக இருந்தால் உடனே அதை டிஸ்போஸ் பண்ணுறது தான் நல்லது. திருப்பி தண்ணீர் பிடிச்சு அதையே யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணாமல் தண்ணீர் குடிப்பதற்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுவது உடல் நலத்திற்கு நாளடைவில் மிக மிக நல்லது. நன்றி.